வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினாவில் எம்ஜிஆர் சாரோட சமாதி முன்னாடி நிற்கிறோம். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா, இது உங்கள் திரு உலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே தர்பீஸ் மண்டையன் திவாகரை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு இவன் சில வேண்டாத வேலைகளை பார்த்துருக்கான். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட சமாதிக்கு இவன் போயிருக்கான். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் கூடுற இடங்களான டிராஃபிக்கில் போய் ஆல்ரெடி சாக்லேட் கொடுத்து ஒரு பப்ளிசிட்டி வீடியோ எடுத்தாச்சு. அடுத்ததாக எங்கே நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு பார்த்த இந்த திவாகர் அவர் நடித்த படம் அடிமை பெண், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களோட சமாதி, முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்களோட சமாதி, இந்த மாதிரி ஒவ்வொரு சமாதிகளுக்காக நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சான். ஸோ இதில் முதலாவதாக எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு போய் அதை பார்வையிட வர்ற பார்வையாளர்கள்ட்ட பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பிக் பாஸ் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களால தான் படமே எது சுறுசுறுப்பானது. முதலாவதாக அந்த சமாதிக்கு போயிட்டு இது வந்து நான் வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களோட சமாதிக்கு வந்திருக்கேன், எம்ஜிஆர் அவர்களோட சமாதியில் எம்ஜிஆர் அவர்களோட சீன் ஒன்று நான் வந்து நடிச்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருமத்தை பண்ணி வச்சிருக்கான். அதை நீங்களே பாருங்க. ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கருமத்தையும் சகிச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து குடும்பமா ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒன்று வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு நல்லா கலக்கணாமா, ரொம்ப நன்றிமா. பிக் பாஸ்ல நீங்க என்னை பார்த்தீங்க, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க வீடியோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, பொதுவாகவே வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்கலாம் வெளியில் மக்கள் பார்த்தாங்கன்னா என்னமோ இவங்க தான் வந்து நாட்டையை காப்பாற்ற போகிற மாதிரி இவங்ககிட்ட போய் பேசுவாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு உடனே என்னை பிக் பாஸில் பார்த்தா என்னை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி எடுக்கிறாங்க. பொதுவாக மக்களுக்கு எவ்வளோதான் வெறுப்பு இருந்தாலும் தமிழ் மக்களோட பாரம்பரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரில் ஒருத்தரை பார்க்கும்போது அவரை வந்து திட்டவோ செய்யவோ, வீடியோ எடுக்கும்போது திட்டினாலுமே அந்த வீடியோ போட போகிறதில்ல, அது ஒரு விஷயம். அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இவன் அடுத்ததாக பண்ண விஷயம் தான் பெரிய இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வந்த ஒரு வயதான ஒரு அம்மையார்கிட்ட போயிட்டு பிக் பாஸ் பார்க்கறது நல்லா இருந்தது. அப்புறம் உங்களை எல்லாம் கலாட்டா பண்ணுறவும் நீங்கள் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிக் பாஸில் நீங்கள் கலவரம் பண்ணிட்டீங்க, அருமையாக நடிச்சிருந்தீங்க, சண்டை போட்டீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல வச்சுருக்கான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வயதான நபர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னை பிடிக்கும்னு சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மக்களே, இந்த மாதிரி கேரக்டருங்களை வந்து நம்ம வந்து திருத்தவே முடியாது. இவன் வந்து பப்ளிசிட்டிக்காக இப்போ வந்து ரொம்ப இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் வேற சென்னையில் இவன் எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் செலெக்ஷன் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த செலெக்ஷன் இடத்துல வந்து இவனை அவங்களா கூப்பிடணுங்கிறதுக்காண்டி இப்போ 2 சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கான். இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த பிக் பாஸ் நடக்கக்கூடிய ஏரியாவில் சுற்றிக்கிட்டே இருக்கானா. ஏன்னா அவங்களா கூப்பிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்களான்னு. எப்படி கொடுப்பாங்க? ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த சேனல்லே வந்து கடந்து சேனலோட செட் ப்ராப்பர்ட்டி அறியப்படக்கூடிய மாக்காப்பா மேலேயே வந்து குற்றச்சாட்டு வச்சு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டான். இனிமேல் இவனை எப்படி கூப்பிடுவாங்க? இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம இப்படி பாப்புலாரிட்டி பண்ணோம்னா விஜய் டிவி தன்னாப்புல திரும்ப கூப்பிடுவாங்கன்னு. விஜய் டிவி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணை வந்து பாய்காட் பண்ணி ரெட் லேபிள் கொடுத்தாங்க. அவங்கள வந்து இப்போ வரைக்கும் அவங்க யூடியூப்ல இதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களே வழியா அவங்களால சினிமாக்குள்ளேயும் வர முடியல, சின்ன திரைக்குள்ளேயும் வர முடியல. ஸோ இதுதான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த மாதிரி தர்பீஸ் அரக்கனை இந்த மாதிரி விலங்கை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மக்கள் முதலில் செய்ய வேண்டியது மரியாதையை ஓடி போயிரு, இல்லைன்னா தக்காளி தூக்கி அடிச்சிருவேன், முட்டையை தூக்கி அடிச்சிருவேன்னு சொல்லணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் திரு உலாக்ஸ். நன்றி.